அபுதாபி கோவிலுக்கு கிளம்பிட்டோம். சம வெயில் ஒன்றும் முடியல. கண்ணு திறக்க முடியல. ஓகே, போயிட்டு காமிக்கிறோங்க. ஆமாம் ஆமாம், அபுதாபியில் இருக்கிற ஹிந்து கோவில். ரெடி? எத்தனை முறை? ஹலோ மக்களே. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய காஸ்டியூம் பார்த்தே உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கோம். ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னா, அபுதாபியில் இருக்கிற ஹிந்து கோவில். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து மோடிஜி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இந்த 2024 ஃபெப்ரவரி மந்த் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கோவில் தான் இது. அண்ட் இந்த கோயில் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஸோ அது பாருங்கள். இன்னைக்கு ரொம்ப கூட்டம், ரொம்ப அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் சீரியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கும். வந்து பார்த்தவொடனே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வரும்போது நமக்கோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி நிறைய பெல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க இடத்துலையுமே சேம் பெல் எல்லாமே போட்டிருக்காங்க. வா, செம்மையாக இருக்குல்ல? ஆமாம், சூப்பராக இருக்குது மணி. ஆனால் எவ்வளோ கூட்டம் பாருங்க, வரவங்கலாம் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு. இந்த கோவில் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? எப்படி வந்தது? இது வந்து ஆக்சுவலி பிரமோக் மகராஜ் சுவாமி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோவிலை கட்டணும், ஐ மீன் யூஏஇ கிட்ட வந்து நம்ம ஒரு இடம் கேட்டு ஒரு கோவில் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவர் தான் வந்து 1997 இதை ஸ்டார்ட் பண்ணாராமா. அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து பிங்க் சாண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பிங்க் சாண்ட் வச்சு தான் இந்த கோவிலே வந்து கட்டியிருக்காங்களாமா. அண்ட் இந்த மார்பிள்ஸ் எல்லாமே வந்து இட்டாலியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிங்க் சாண்டை வந்து ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? பார்க்கவே அருமையாக இருக்குது வெளியிருந்து. செம்ம கூட்டம் இல்லை? ஆமாம், கூட்டம் சமத்தியாக இருக்குது. அதுவும் இந்த டைம் தான் வரான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டைமில் வந்து கங்கா ஆர்த்தி பண்ணுவாங்க 7:30க்கு டெய்லியும். ஆமாம், 7:30 2 டைம்ஸ் பண்ணுவாங்க. 6:30க்கு 7:30க்கு 2 டைம் பண்ணுறாங்க. இப்போ ஆமாம், இப்போ காசிலெலாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் பண்ணுவாங்க போல். அங்கே கோபுரம் இருக்குல்ல, ஆமாம், அந்த கோபுரம் வந்து சென்டரில் இருக்க கோபுரமை சுற்றி மொத்தம் டோட்டலாக 7 கோபுரம் இருக்குமா. ஏன் 7? ஸோ அந்த 7 கோபுரம் வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா இங்கே இருக்க 7 எமிரேட்ஸுமே ரெப்ரசன்ட் பண்ணதான். ஓஹோ, அப்போ வந்து இந்து கோயிலுக்கும் எமிரேட்ஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணுறாங்கல்ல. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத நமக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்படியா? பாரு என்ன நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. பிரமோக்ஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1997 வந்து நமக்காக இந்த இடம் கேட்டாங்களாம். இங்கே அபுதாபியில் வந்து இந்த மாதிரி இடம் கொடுங்க மந்திர் கட்டுறதுக்கு. இவங்க வந்து 2015 தான் அதை ஓகே சொல்லியிருக்கு. நமக்கு வந்து 27 ஏக்கர்ஸ்க்கு இடம் கொடுத்தாங்களாமா கோவில் கட்ட. நைஸ்ல. ஆமாம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கங்கா ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யார் இவங்க? அவங்க வந்து ஆக்சுவலி அந்த செக்யூரிட்டி சொன்னார், இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் சைட்டில் இருக்கவங்களாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக உள்ள அலோவ் பண்ணுவாங்களாம். இங்கே கூட இப்போ தான் பண்ணுறாங்க பாரு. அண்ட் இந்த கங்காரத்தி வந்து லெஃப்ட் சைடுமே வந்து ஒரு 2 பேர் பண்ணுறாங்க, அண்ட் சென்டரில் பண்ணுறாங்க, அண்ட் தென் ரைட் சைட்லையுமே பண்ணுறாங்க. அங்கங்கே ஒருத்தர் நின்று நிறைய பேர் இருந்து மக்கள் வந்து பின்னாடி 3 சைட்லையுமே இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. भगवान की जय। श्री पद्मावती श्रीनिवास भगवान
நைட்டில் பார்க்க வேற மாதிரி இருக்கு. ஜொலிக்குதுல. ஆ அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் எனக்கு தெரியுமா அந்த கோவிலில், இதை வந்து கோவிலை வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க ஒரு ஹிந்து. அந்த இடமை கொடுத்தவங்க ஒரு முஸ்லீம். இது ஒரு நாட்டு ராஜா. ஆமாம், இதை வந்து பிளான் பண்ணவங்க ஒரு கிறிஸ்டியன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கோவிலை ஸ்டார்டிங்லேருந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் ஃபவுண்டர், டைரக்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஜெயின், புத்திஸ்ட், ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கலந்து இந்த ஒரு கோவில் வந்து இங்கே கட்டியிருக்காங்க. ஓ, டிஃப்ரெண்ட் இவங்க ரிலிஜன். இங்கே இருக்க அந்த குட்டி குட்டி சிற்பம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பகவத்கீதை, சிவபுராணம், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் பிரமோக்ஜி வந்து இங்கே மந்திர் வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ப்ரேயர் பண்ணதுமே இங்கே வந்து ஒரு சிற்பமாக வந்து இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க. பரவாயில்ல. எஸ். அண்ட் ஆல்சோ அவருக்காக வந்து இந்த கோவிலுக்குள்ளேயே ஒரு ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. அண்ட் இவர் தான் வந்து அந்த பிரமோக்ஜி. இவர் தான் 1997 அபுதாபிக்கு வரும்போது நமக்கு இங்கே கோவில் வேணும்னு கேட்ட பிரமோக்ஜி. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா, இங்க வந்து இது யுஏஇ கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த இடம் கொடுத்து, அண்ட் இது வந்து யுஏஇல இருக்கிறதுனால இங்க உள்ள குதிரையும் கேமல் ஒட்டகத்தையும் வந்து இங்க அவங்களும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அது எதுக்காகனா இங்க இருக்க கல்ஃப் கண்ட்ரிக்காக. ஸோ அவங்களோட நாட்டுல இது இருக்கிறதுனால அவங்களோட நாடுமே ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அவங்களோட கதையும் இந்த மாதிரி நம்ம இதிகாச கதை இருக்க மாதிரி அவங்களோட இதிகாச கதையும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒடிசாலாம் இருக்குல்ல, அங்க உள்ளதுமே கூட இங்க ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே இந்த கோவில் பார்த்தோன்னா எல்லா மதக்காரங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு இடம். அவ்வளோதாங்க, கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் நைட்டில் வந்து இந்த லைட்டோட பார்க்குறதுக்கு இன்னமும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த கோவில் வந்து 8 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு 8 o'clock போல் கிளம்பி அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டுமே போயிட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, நாங்களும் சாமியெல்லாம் பார்த்துட்டோம், கிளம்பிட்டோம் செப்பல் எடுக்க. வரும்போது அவ்வளோ கூட்டம், எங்களால் உள்ளே வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் 8 மணி ஆச்சு. 8 மணி ஆன உடனே எல்லோரும் கோயில் எடுத்து பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே ஷூ ரேக்லாம் வைக்கிறதுக்கு ஃப்ரீ தான், எதுவும் பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நிறைய இடம் இருக்குது, ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். சில பேர் பேக்லாம் கூட வச்சுட்டு போனாங்க. போமா டயர்ட். இங்கே பாருங்க, நான் ஃப்ரீயாக தண்ணியும் பிடிச்சிக்கலாம் இங்கே. இது வந்து நம்மளோட மெமரிஸ்க்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்துருவாங்க, பட் நம்ம வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் வாங்கணும். ஃபைனலி சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆமாங்க, இந்த கேம்பஸ்லேயே சாப்பிட்ற இடம் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ. எஸ், ஆனால் எல்லாமே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பிரசாதம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏரியா நம்ம வரும்போது இருந்தது. ஆமாம், இது பிரசாதம் கொடுக்குற ஏரியா இல்லை, இது ஒரு கேன்டீன் மாதிரி இருக்குது. இது எல்லாமே இருக்குது, எல்லாம்னா ஃபுல் வெஜிடேரியன் தான். இங்கே ஸ்நாக்ஸு, பெப்சி அந்த மாதிரி எல்லா இடம் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். A few moments later. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏன்னா ரொம்ப பசிக்குது. என்னடா கோயிலுக்கு வந்து சாண்ட்விச்சும் வடை பாவம் சாப்பிட்லாம் பார்க்குறீங்களா? நாங்கள் போனப்போ 3 க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் கிடச்சிது கடைசியில். ஆக்சுவலி ரொம்ப ஆசையாக வந்தோம் புளியோதரை சாப்பிட்லாம். எஸ், ஆனால் ஆசையாக வந்த புளியோதரை கிடைக்கல. அப்படியா? பாருங்கள், இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி நாங்கள் வந்து வரும்போது செம்ம கூட்டம், லைக்
சுத்தமாக எதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃபோனுமே எடுக்க முடியல. அங்கங்கே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். அண்ட் அதுக்கு நேரம் நமக்கு வந்து ஒரு வியூ இருக்கும். இங்கே இருக்க இந்த வாட்டர் ஃபால் வந்து கங்கா யமுனா சரஸ்வதியை ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்களாமா. அண்ட் தென் இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே நம்ம வந்து வெளியில் போகலாம். என்னங்க மரம், இந்த மரம் வந்து யாரோ கிஃப்ட் பண்ணாங்க, ஸோ அது நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களாங்க? ஆமாம். பாருங்கள், நல்லா கருகருன்னு இருக்கு. அதுதான் மக்களே, கிளம்பிட்டோம். ஆமாம் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. நைஸ் வியூவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாடா.